ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ஒரு 2, 3 டேஸ் ஆகுது. நெறைய ஒர்க்குங்க வீட்ல. அதனால எடுத்து போட முடியல. பட் கண்டிப்பா வந்து உங்களுக்கான கரண்ட் அஃபேர் வந்து நான் இதுலேருந்து கலெக்ட் பண்ணி சொல்ற மாரி போட்டுருவேன். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து பார்ட் 4 போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்க அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. வேற கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா கொஸ்டின்ஸ்க்கு போயிரலாம். ஓகேங்களா? வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டத்த வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொறந்து வச்சிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல. ஓகேங்களா? சிங்கப்பூர்ல நடந்த தமிழ்ச்சங்க விழாவில் அங்கு கலந்து கொண்டு வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்த தொடங்கி வச்சிருக்காங்க. எந்த நாள் அப்படின்னா 2023 மே மாசம். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்களை தேடி திட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த வெளிநாட்ல இருக்கிற இளைஞர்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் தான் இது. ஸோ வருஷத்துக்கு 200 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, அவங்களுக்கு நம்மளுடைய சிற்பக்கலை, தொல்லியல் துறை, நீர் மேலாண்மை, ஆவணங்கள் இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு நம்ம வந்து சொல்றது தான். கலந்துரையாடுறது. இத பத்தி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கப்பூர்ல நடந்த இந்த இத ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னு கேட்பாங்க, சிங்கப்பூர்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அப்ப சிங்கப்பூர்ல தேர்வு செய்யப்பட்ட 10 இளைஞர்களுக்கு சான்றுகள வழங்குனாங்க. நீங்க வந்து நம்ம சென்னையில வந்து இந்த டேட்ஸ்ல வந்துக்கலாம். இது 2வது கட்டம் வந்து எப்ப நடைபெற்றுச்சுன்னா, ஆகஸ்ட் 1 to 15 அப்போதைக்கு வந்து ஒரு 100 முதற்கட்டமாக ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தது 2வது கட்டமாக ஆகஸ்ட் 1லேருந்து 15 வரைக்கும். ஓகேங்களா? 15 டேஸ் வந்து மீதி இருக்கிற 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த வேர்களை தேடி திட்டம் மூலமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இது வச்சிருக்கேன். நீங்க சொல்றது புரியலன்னா ஒரு தடவ இத அப்படியே படிச்சுக்கோங்க. இதான் டீட்டெயில்ஸு. சரிங்களா? இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு மேபி நெறைய கேட்கலாம். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது. சிங்கப்பூர்ல தான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர்ல நடந்த ஒரு தமிழ் சங்க விழாவுல கலந்து கொண்டு தான் இத எங்க தொடங்கி வச்சாங்கன்னு கேட்கலாம் கண்டிப்பா. ஸோ சிங்கப்பூர்ல 2023 மே மாசத்துல தொடங்கி வச்சிருக்காங்க. எத்தன பேருன்னு கேட்கலாம். வருஷத்துக்கு எத்தன பேருன்னா 200 பேர்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதல் கட்டமா 100 பேரு. 2வது கட்டம் வந்து ஆகஸ்ட் 1 to 15 அன்னைக்கு 100 பேர தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? கொஷின் போயிடலாம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஓகேங்களா? ஸோ கலைஞரோட 100வது ஆண்டு பிறந்த நாள கொண்டாட்டம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. ஸோ இது எவ்வளோன்னா 218 கோடி மதிப்பில ஓகேங்களா? தரை மற்றும் 6 தளங்களுடன் எத்தனை தளம் கூட கேட்கலாம். 6 தளங்களுடன் எப்பன்னா ஜூலை 15, 2023. ஸோ ஜூலை 15 என்னது? கல்வி வளர்ச்சி நாள். ஓகேங்களா? ஸோ காமராசருடைய பிறந்த நாள தான் கல்வி வளர்ச்சி நாள். அன்னைக்கு தான் வந்து கொஷின்ஸ் இப்படியும் கேட்கலாம். யாருடைய பிறந்த நாள்ல இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டது அப்படின்னா, காமராசருடைய பிறந்த நாளான ஜூலை 15 அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களால் 2023 அன்னைக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படுவது. சரி எத்தனை தளங்கள் அப்படின்னா, தரை மற்றும் 6 தளங்களுடன் குடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 2018 கோடி. இதில இது தெரிஞ்சா போதுங்க. நார்மலா மத்தபடி இங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாரி தான். ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின்ஸ் போயிடலாம். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இதுவும் அவருடைய 100 பிறந்த நாளை முன்னிட்டு தான் சென்னையில எங்கன்னா கிண்டியில கிங் ஆராய்ச்சி நிலைய வளாகம். கிங் ஆராய்ச்சி வளாகத்தில 240 கோடி செலவில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு வந்து அமைத்துள்ளது. இது வந்து 100 படுக்கை, 100 பேர் இவங்க எல்லாமே சேர்த்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் இது வந்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். கிண்டியில. ஓகேங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல் பிளேஸ் கேட்டாங்கன்னா நம்ம கிண்டியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவங்களுடைய சார்பில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்காக இதனுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டை வந்து விளையாட்டு தலைநகரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 2023 மே 8ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை தலைவராக அவரை கொண்டு 7 பேர் கொண்ட நிர்வாக குழு இந்த அறக்கட்டளையில் வந்து நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நினைவு சின்னமானது பாம்பன் பாலம். அதாவது இந்த பாம்பன் பாலத்தை வந்து நினைவு சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு மேலே இதை யூஸ் பண்ணுறதுனால. சரிங்களா? அடுத்து வந்து இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரர்களுடைய காலத்தில்
காலத்தில் 1914 இந்த உருக்கு பாலம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பாம்பன் பாலம் வந்து நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. இது மேபி அது இல்லைன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்கலாம். 1914 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். நமக்கு இது நல்லா தெரிஞ்சது தான். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சரிங்களா? இந்த காலை உணவு திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க மதுரையில். ஸோ முதல்ல ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில். இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம நார்மலாக இதெல்லாம் படிச்சிருப்போம். இது வந்து மாநகராட்சி பள்ளியா, நகராட்சி பள்ளியா, ஊராட்சி தொடக்கப்பள்ளியா, இந்த மாதிரி நமக்கு கேட்க டக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்கிறேன். இது வந்து ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ முதற்கட்டமாக சில மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் இது திட்டம் செயல்படுத்தப்படுது. அதுக்கப்புறமா 2023 ஆகஸ்ட் 25 முதல் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ கொஷின்ஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணது இங்கே. இது எப்போ விரிவுபடுத்தப்பட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25 தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்காங்க. தற்பொழுது 31,000 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா மாணவர்களுடைய வருகை பதிவு வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ். இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது தமிழ்நாடு நம்ம சம்மந்தமாக இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிதி நுட்ப நகரம் மற்றும் நிதி நுட்ப கோபுரம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது சார்ந்த இதில் நம்ம தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கும் மாநிலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிதி நுட்ப நகரம் மற்றும் நிதி நுட்ப கோபுரம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? சென்னை நந்தம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தால் அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது எதால் அமைக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? சும்மா பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உலக தொழில் முதலீட்டாளருடைய மாநாடு. ஓகேங்களா? 2024 ஆண்டு ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னையில் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. ஸோ இது நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை 2030க்குள்ள $1 ட்ரில்லியன், அதாவது 1 லட்சம் கோடி டாலர் வந்து அடையணும். இது கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸோ 2024 நடந்த இந்த உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் எவ்வளோ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஸோ $1 ட்ரில்லியன். தமிழ்நாட்டில் இங்குள்ள பெருந்தொழில் சிறுந்தொழில்கள் இவங்களுடைய நிறுவனங்கள் எல்லாமே இதோட கலந்துருக்காங்க. ஸோ இதற்கென வரவு செலவு திட்டத்தில் இந்த உலக தொழில் முதலீட்டாளர் இதில் வந்து வரவு செலவு திட்டத்தில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்கன்னா 100 கோடி. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மூலம். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்தியாவில் விற்பனை கடந்த ஆண்டில் அதாவது 2022 கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. 2022 இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட இருசக்கர மின் வாகனங்கள் எலக்ட்ரிக் இந்த வாகன இதில் வந்து வகிக்கையில் 46% வாகனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டவை. ஸோ கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்களில் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் வந்து எத்தனை சதவீதம்னா 46%. ஓகேங்களா? அடுத்தது உலகிலேயே மிகப்பெரிய இருசக்கர மின் வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஓலா நிறுவனம் அமைக்க உள்ளது. ஸோ இருசக்கர மின் வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலை யார் எங்கன்னு கேட்கலாம், கிருஷ்ணகிரியில். எந்த நிறுவனம்னு கேட்கலாம், ஓலா நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து 2024 ஜனவரி 7 and 8 நடந்திருக்கு. இது உலக முதலீட்டாளர் மாநாடு. ஓகே.